ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் vlog. ஸோ இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ட்ரிப் வீடியோ ப்ளஸ் வந்து லாங் வீடியோ எதுவுமே வரல. ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் வீடியோ எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு தூக்கமில்லாத ஒரு மனநிலைமையில தான் அந்த உடம்பு கண்டிஷனில் தான் ஒவ்வொரு லோடும் எடுத்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா கமிட்மெண்ட் இருக்குது, ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போ என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஓன் கம் டிரைவராக ஒரு வண்டி எடுத்து எப்படி வந்து அதை ரன் பண்ணி ப்ராப்பராக அதை வந்து டியூ கட்டி சரி பண்ண முடியும் அப்படின்றத இப்போ இருக்கிற என்னோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வந்து ஒரு டிரைவர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ண ஒரு நாலேஜ் அதையும் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸும் இப்போ நம்மளுக்கு ரெகுலராக கேட்குறாங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்றது நல்லாவே புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு, இல்லை வந்து ஒரு 20-21 வயசில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க என்னென்ன விஷயத்த ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது காம்படிஷன் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சின்ன வண்டிங்களை பொறுத்தவரையிலையும் காம்படிஷன் வந்து ஹெவி காம்படிஷன். உங்களால் நீங்கள் என்ன பண்ணாலுமே வண்டிங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்கு குறையாத 5 வண்டி 6 வண்டி டெலிவரி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு காம்படிஷனான ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வண்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்து நான் வந்து வண்டி வந்து ஓட்டுறேன், நான் வந்து வண்டி ஓட்டி டியூ கட்டுறேன் அப்படின்றத ஒருத்தர் வந்து இந்த லைனை பிடிச்சி இப்படி போகிறேன், நான் வந்து ஹைதராபாத் லைன் ஓட்டுறேன், அந்த மாதிரி லைன் ஓட்டினா நான் எனக்கு லாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அப்படி போவாங்க. ஒரு சிலர் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டு, நான் ரெகுலர் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் வருவாங்க. வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் ஓட்டுறவங்க அவங்க இப்படி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகிரியில் வண்டிங்களை வந்து எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்க. ஸோ எல்லாருமே வந்து 100% வந்து லோனை கம்ப்ளீட் பண்ணி வண்டியை சொந்தமாக்குவாங்கன்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ ஆஸ் ஏ ஓன் கம் டிரைவரை நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, மற்ற வண்டிக்காரங்களும் சரி, நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது மாதிரி நானும் வண்டி எடுத்துகிட்டு வரேன், எனக்கு வந்து லோடிங் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை உங்கள்கிட்ட எதனா லோடு இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. எல்லாமே ஓகே, பட் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், நம்மக்கிட்ட வந்து லோடிங் கிடையாது, இன்ஃபர்மேஷன் ஒன்லி வந்து லொக்கேஷனு, அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அது மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். அதையும் நான் வந்து பல டைம் வந்து சொல்லிட்டேன். லோடு எடுக்கலாம், இங்கே போகிறீங்க அங்கே போகிறீங்க, எப்படி நீங்கள் லோடு எடுக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து யாரும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நாம் வந்து வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னும் போது மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதாவது வீட்டில் இருக்கும்போது ஒரு மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். அதே நான் வந்து வண்டிக்கு அப்படியே டோட்டலாக வந்துட்டேன்னு வைங்களேன். வண்டிக்கு வந்துட்டால் ஃபஸ்ட்டு விஷயம் லோடிங், எங்கே லோடு இருக்கும். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து கான்டாக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளை விட வந்து பெரிய பெரிய டிரைவர்ஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் வந்து ஒன்றுமே கிடையாது. நான் என்னைக்கு என்னன்னா என் தேவைக்கு எந்த இடத்த வந்து செட்டிங் பண்ணி வச்சா கரெக்டாக அந்த வருமானத்தை வந்து எடுக்க முடியும் அப்படின்றத வந்து செட் பண்ணி அதுக்குள்ளே மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறேன். நம்மளை விட இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து கைக்கு நமக்கு எல்லா செலவு போக வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு ஓட்டுற டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. ஓன் கம் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் ஒரு வண்டி எடுத்து அந்த வண்டிக்கு மாதம் வந்து ஒரு டியூ போடுறீங்க. அது வந்து மாதம் வந்து 22,000 23,000 டியூ வருது, 25,000 வருது, 0 பேமெண்ட்டில் எடுத்தால் 25,000 26,000 வருது. ஸோ அதுக்கு டியூ போட்டு ப்ளஸ் வண்டிக்கு வந்து பாடி கட்டணும், புது வண்டியாக எடுத்தால் பாடி கட்டணும், ப்ளஸ் வந்து தார்பாய், கயிறு, எக்ஸ்ட்ரா லீஃபு, அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸஸ் ஒர்க்கு, நீங்கள் வந்து செட் அசம்பிள் பண்ணுறது, இல்லை வண்டியை வந்து கொஞ்சம் லைட்டிங் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து உங்களோட தனிப்பட்ட செலவு. அப்படி இப்படின்னு பார்த்துக்கூட ஒரு வண்டி நம்ம கைக்கு எல்லா வேலையும் முடிச்சு வரத்துக்கு 1.5 to 2 லட்ச ரூபா வந்துடுது. அதாவது தார்பாய், கயிறு, பாடி பில்டிங்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, அது இதுன்னு சொல்லி எவ்வளவோ செலவுகள் வந்துடுது. இவ்வளோ செலவு எடுத்துகிட்டு நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நம்ம வந்து வண்டியை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிறோம். எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாமல் ஒரு ஆஃபீஸ்க்கு வண்டி வந்து உள்ளே போகுது. அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அதாவது உங்களை விட வந்து எக்ஸ்பர்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ஆளுங்க. எப்படின்னா
அவங்களுக்கு தெரியும் எந்த வண்டி வந்தால் எந்த லைன் போகும், யார்கிட்ட எந்த லோடை கொடுத்தா அந்த லோடை பக்காவாக எதுவுமே டெலிவரி பண்ணுவாங்க மாதிரியான விஷயம்லாம். ஏன்னா அவங்க பல வருஷமாக அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்காங்க. என்னென்ன மாதிரி தில்லுமுள்ளு வேலை பண்ணி எப்படியெல்லாம் வந்து ஒரு டிரைவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு லோடுக்கு அனுப்ப முடியுன்றது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நானும் மாட்டி தான் வந்திருக்கேன். அவங்களுக்கு தான் ஒரு கமிஷன் கிராசிங். அவங்க வந்து வாடகை எவ்வளோ பேசிட்டு போவோம், நம்ம கேட்குற வாடகையை அவங்க தரமாட்டாங்க. நம்ம கேட்குற நீங்கள் வந்து ஒரு 5000ரூபா வாடகை அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு 1000ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து கேட்டிங்கன்னா அடுத்த ஆள் பின்னாடி ரெடியாக இருப்பாங்க வண்டி வந்து கிளம்புறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் இப்போ எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு சிலதில் இருக்காங்க அவங்க வந்து வாடகை இந்த மாதிரி டிரைவர் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு டேரெக்டாக வாங்கி கொடுக்குவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்னுமே தெரியாது, எந்த வாடகை தெரியாது, மார்க்கெட்டு தெரியாது. நம்ம அப்படியே வந்து இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவருங்கன்னா டக்கு நான் இந்த வாடகைலாம் ஆகாதுங்க, இந்த மெட்டீரியலே அது போனால் லேட் ஆகும், டைம் எடுக்கும், அது அங்கே போய் ஏற்றுறதுக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு ஏற்றுவாங்க, 11 மணிக்கு ஏற்றுவாங்க, பில்லு சரியாக வராது, அது இப்போ இறக்குற இடத்துல ப்ராப்ளம், இந்த மாதிரியான விஷயம்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ என்னுமே தெரியாத ஒருத்தர் வந்து உள்ளே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு லோடை எடுத்து அந்த லோடை ஓட்டி ஒன்றும் ரொம்ப நாள்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் கண் முன்னாடி நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வராங்க, உள்ளே வராங்க, வண்டி எடுத்துகிட்டு வராங்க, வந்து ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு 15 நாள் 20 நாள் ஓட்டுறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், வண்டி நிறைய டைம் ஆல்ட் ஆகும். வண்டி வாரத்தில் ஒரு ஆஃபீஸ் போச்சுன்னா, சென்னையில் ஆஃபீஸ் போச்சுன்னா ஒரு 3 நாள் ஆல்ட் ஆகுதுன்னா மனசே உடஞ்சிடுறாங்க. உண்மை அதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா டியூ கட்டணும். புது வண்டி எடுத்துகிட்டு வராங்க, 22,000 டியூ கட்டணும். ஒரு வாரத்துக்கு 3 நாள் ஒரு ஆஃபீஸில் நின்றா ஒரு ஓடுறது ஒரு ட்ரிப்பு, அதில் வந்து நிற்கிறது 3 நாள் இங்கே வந்து ஆல்ட் ஆகுது. அந்த மாதிரி ஆல்ட் ஆச்சுன்னா அவங்க எப்படி டியூ கட்டுவாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? ஸோ இது எல்லாமே ஒரு வண்டி எடுக்கிறவங்க நினச்சி பார்க்கணும் முன்னாடி. ஆனால் அதே வந்து இன்னும் ஒரு சில டிரைவர்ஸ் வந்து வண்டியில் வந்து டிரைவராக ஓடுவாங்க. அவங்கக்கிட்ட போய் இதே கொஷினை கேட்டால் அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் எல்லாமே பார்த்தாச்சுங்க, வண்டி எடுத்தெல்லாம் டியூ கட்டி எல்லாம் ஓட்டி சம்பாரித்து டியூவை கட்டி வண்டி சொந்தமாக்கலாம் முடியாது. வண்டி டியூட்டி ஏறணுமா, லோடு ஓட்டுறோமா, லோடு ஓனர் பார்க்குறாரு, இல்லை முடியலையா ஆஃபீஸில் வண்டி போடுறோம், ஆஃபீஸில் எதுனா வாடகை செட்டானா ஏற்றுறோம், 16% கலெக்ஷன் படி கொடுக்குறாங்க, ஆல்ட்டிங் 200 கொடுக்குறாங்க, சாப்பாட்டு காசு எல்லாமே சேர்த்தா 200 கொடுக்குறாங்க, போதும் நான் ஓட்டுறேன், மாதத்துக்கு 10 ட்ரிப்பு ஏதோ ஒரு வாடகை எடுத்து ஓட்டினா கூட எனக்கு மாத சம்பளம் வந்துடுது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. அதாவது அனுபவசாலிகள் வண்டி போடுறதுக்கு முன் வர்றது கிடையாது. ஆர்வத்தில் இருக்கிறவங்களும் ஒரு புதுசாக ஒரு டியூட்டி ஏறி செய்யும் போது பணம் வந்து அதிகமாக வந்து கண்ணில் பார்க்குறவங்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் ஒரு வண்டி போட்டுக்கிட்டா நாம் வந்து பீஸ்ஃபுல்லாக ஓட்டலாம்ல அப்படின்னு சொல்லி நினச்சி உள்ளே வந்து வண்டியை போட்டு வந்துடுறாங்க. ஆனால் வந்து அவங்களால சஸ்டைன் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியறது கிடையாது. ஏன்னா 22,000 ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதாவது இன்றைக்கி ஒரு சேல்ரியே பார்த்திங்கன்னா ஒரு 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 ஆள் ஒரு கம்பெனியில் ஒரு 8 ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, 1 மந்த் ஒர்க் பண்ணுறாருன்னா அவரோட சேல்ரி மினிமம் சேல்ரி ஒரு 15,000 to 18,000 வந்து ஒரு கம்பெனியில் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு சேல்ரி வச்சு அவருடைய ஃபேமிலியோ அவருடைய மற்ற விஷயம் எல்லாத்தையும் அவர் வந்து ரன் பண்ணுறாரு. ஸோ இதில் 22,000 டியூவே கட்டணும். அதுக்கு மேலே உங்கள் சேல்ரி வந்து ஒரு 10,000 15,000 நீங்கள் வண்டி ஓட்டணும், வண்டி மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி வண்டி வந்து புது வண்டியை எடுத்துகிட்டு வந்தால் எந்த ஒரு வேலையும் வைக்காதுன்னெலாம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வண்டியை பொறுத்து, ஓட்டுற ஆட்களை பொறுத்து. டிரைவர்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஓட்டுறாருன்னா பிரச்சனை இல்லை, வந்து அடித்து மெரிச்சு எதனா ஒரு பக்கம் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து எடுத்து ஓட்டுறாரு அப்படின்னும் போது புது வண்டி பூதை போட்டு எடுத்துகிட்டு வந்து நிறுத்துகிற வண்டியை எங்கன்னா எடுத்துகிட்டு போய் கவுத்திட்டு எதனா ஒரு ப்ராப்ளம் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மோட்டார் விஷயத்தை பொறுத்தவரை ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு லைஃப் தான். சரிங்களா? உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து கேட்காது. இன்றைக்கி வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 4 வண்டி ஓடுது அப்படின்னும் போது அந்த 4 வண்டி ரொட்டேஷன் ஆகி அந்த 4 வண்டி டிவி அது கட்டும். ஒருத்தர் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து வண்டி எடுத்து நான் வந்து லைன் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னா ஆஃபீஸ்காரங்களும் வச்சு செய்வாங்க, நாளும் நம்மளை வந்து வச்சு செய்யும். போனால் ஒரு இடத்துல லோடு ஆகாது. ஏன்னா ஆஃபீஸ்காரங்க இடத்த ஒன்றே வந்து யாருக்கும் வந்து லோடு தரமாட்டாங்க. அவங்க ஆள் பார்ப்பாங்க, அவங்கள யாருன்னா ரெஃபர் பண்ணணும், அதுக்கு யாருன்னா ஒருத்தர் பிடிக்கணும். பேசும்போது ஒரு டிரைவர்கிட்ட வந்து பேசுகிறோம் அப்படின்னும் போது அந்த டிரைவர் வந்து ஓகே
இப்போ TN30 சேலம் வண்டிங்களா, சரி ஓகே அண்ணா, நானும் இந்த மாதிரி தானே புதுசாக வந்திருக்கேன், எதனா ஒன்று சொல்லி விடுங்கண்ணா, லோடை பிடிங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசி அவங்க கான்டாக்டை வாங்கி அவங்க வந்து எந்தெந்த ஆஃபீஸ் போகிறாங்களோ அவங்கக்கிட்ட அண்ணா இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்திருக்குண்ணா சொல்லுங்கண்ணா, இப்படி எல்லாமே வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு, ஒரு புது வண்டி உள்ளே வந்து லைன் ஓட்டணுன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷமான ஆகும். அதுக்கப்புறம் தான் கம்பெனி லோடு, இந்த குரூப் லோடு, மற்ற லோடு எல்லாமே வந்து டைரக்ட் லோடு எல்லாமே வந்து டிரைவர்ஸ் மூலயமா வந்து கிடைக்கும். அது நல்ல வாடகையே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லோடெல்லாம் நீங்கள் எடுத்து ஓட்டி பழகும்போது தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்காரும் சொல்ல மாட்டாங்க, மற்ற யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் டிரைவர் வந்து ஒருத்தர் பார்க்கும்போது பேசும்போது ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரியான எல்லா நல்ல உள்ளங்கள் படைத்த டிரைவர்களாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் வந்து ஒவ்வொரு விஷயமா நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இதில் வந்து இந்த ஃபீல்டை பொறுத்தவரையும் அனுபவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயத்துக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். மற்ற அவங்க சொல்கிறாங்க, நான் இங்கே போய் அந்த லோடு ஏற்றுறேன், நான் இந்த பக்கம் போய் இந்த லோடு ஏற்றுறேன், அப்படி நான் இத்தனை டன்னு போட்டு ஓட்டுறேன், நான் எங்களுக்கு இந்த வாடகை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்பாதீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து கிடைக்காது. அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்பிக்கையாக ஒரு லோடை கொடுக்குறாரு, அந்த லோடை வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே அவருக்கே தெரியாமல், கொடுத்தவருக்கே தெரியாமல் நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசிட்டு போகும்போது அவர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த வாடகையை வந்து ஏற்றி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அந்த டிரைவரால் போக முடியல அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு லோடை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோடை நீங்கள் அது மாதிரி குளறுபடி பண்ணாலுமே அது வந்து ரொம்பவுமே கெட்ட பேர். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் உடஞ்சதுக்கான காரணமே அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இல்லை, அதுதான் உண்மை. எல்லா சைடும் நல்ல வாடகை தான் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நாங்களே பார்ப்போம், கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு 11,500 வாடகை போடுறாங்க கம்பெனியில். ஆனால் டிரான்ஸ்போர்ட் வந்து 6,500 தான் போடுது. அது வந்து யாருடைய தப்பு? அதாவது நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்னன்றது புரியும். நீ டிரான்ஸ்போர்ட்டில் இப்படி இருக்க, நீங்கள் இப்படி ஓட்டுறீங்க, அப்படி ஓட்டுறீங்க, வெயிட்லெஸ் லோடாக பார்த்து ஓட்டிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் அங்கே எந்த ஆஃபீஸ் போகிறீங்க, இந்த ஆஃபீஸ் போகிறீங்க, இப்படின்ற எல்லா கேள்விகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு லைனை சரி பண்ணி அந்த லைனை ரெகுலர் பண்ணுறதுக்கு ஒரு ஓனர் கம் டிரைவர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இன்றைக்கி வந்து லோடு ஏற்றும் போதும் சரி, லோடு இறக்கும் போதும் சரி, லோடு ஏற்றுறதுக்கு முன்னாலும் அவன் சரியாக லோடிங் வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் காக்க வைப்பான். அந்த டைம் வந்து பசி, தூக்கம் இருக்காது. பசிக்கு அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டா ஒன்று கேண்டீனில் சாப்பாடு இருந்தால் சாப்பிட்லாம், கேண்டீனில் சாப்பிடக்கூடாது அப்படின்னும் போது பக்கத்தில் எங்கன்னா ஹோட்டல் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அவுட்டு சைடு கம்பெனிங்க மேக்ஸிமம் அவுட்டரில் தான் இருக்குது. கம்பெனிங்களை அந்த உள்ளே போயிட்டோன்னா அதுவும் ப்ராப்ளம். சாப்பாடு கிடையாது, நிம்மதியான தூக்கம் கிடையாது. ஃபேமிலி கூட நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு நல்லது கெட்டதுன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து கலந்துக்க முடியாது. உங்களோட ஃபினான்ஷியலி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க. நீங்கள் பைக் EMI இருக்கும், இல்லை ஹவுஸ் லோன் இருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க. இந்த சீட்டு கட்டணும், அது கட்டணும், இதை கட்டணும்னு சொல்லி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டு. ஒரு 40,000 கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க. அந்த 40,000 நீங்கள் வந்து இந்த வண்டியிலேருந்து எடுத்து கட்டணும்னு சொல்லி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்டவே முடியாது. உண்மை அதுதான். வண்டி எடுத்து நான் வண்டி 23,000 கட்டுறேன், அதுக்கு மேலே வந்து 40,000 நான் கமிட்மெண்ட் வச்சுருக்கேன், அதை வந்து நான் கட்டணும், வண்டியிலேருந்து ஓட்டி தான் நான் கட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா 100% வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து 60,000 கமிட்மெண்ட் வச்சு என்னால் வந்து 40,000 தான் வண்டி ஓட்ட முடிஞ்சது. சரிங்களா? நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணி இப்போ வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு சிம்பிளான ஒரு கமிட்மெண்ட் தான் வச்சு நான் வந்து நியர்லி ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் லைன் பொறுத்தவரையிலையுமே நீங்கள் கற்றுக்க நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நெளிவு சுழிவு பார்த்து ஒவ்வொரு கேரக்டர், அதாவது ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் ஒவ்வொரு ஆஃபீஸ்காரங்க கேரக்டரில் இருப்பாங்க, ஒரு மாற்றத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் லைன் பண்ணி ஒரு லைனை பிடிச்சி அதை ரெகுலர் பண்ணி நீங்கள் அந்த லைனை வந்து சஸ்டெயின் பண்ணணும். அதாவது இப்போ சென்னை டு பெங்களூர் ஓட்டுறீங்க, அந்த ஒரே ஆஃபீஸ் அங்கேயே ஏற்றுறது ஒரு ஆஃபீஸ், இங்கே ஏற்றுறது இறக்குறது ஒரு ஆஃபீஸ், இறக்கிட்டு இந்த ஆஃபீஸ்லேயே மாறி நீங்கள் லோடு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். அதன் பேரில் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லோடு நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் லோடு தருவாங்க. ஸோ நம்மள வந்து அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நீங்கள் எப்படி உடனே லோடு எடுக்கிறீங்கன்னு சொல்லி. எல்லா ஆஃபீஸ்லேயும் நான் வந்து இந்த தமிழ்நாடு மொத்த ஆஃபீஸ்லேயும் படுக்காத இடமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு தெரியாதனமாக வந்த புதுசில் தெரியாதனமாக போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த வாடகை மட்டுமா தெரியும் எனக்கு.
வாடகை நம்ம டிரைவர்ஸ் கிட்ட கேட்டு அந்த வாடகையை வந்து தெரிஞ்சுக்குவேன். ஆனால் அந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்குது இல்லை அந்த இடத்துல லோட் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து யோசிக்காமல் எந்த ஒரு பிளான் பண்ணாமல் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஆஃபீஸை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் அதை ஒரு லோடை எடுத்து 1 வாரம் 5 நாள் 6 நாள் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இடத்துலையா படுத்து ஒரு டிரைவராக கேட்டு எந்த ஆஃபீஸ் லோட் ஆகும், எப்படி லோட் ஆகும், அந்த இடத்துல பரவாயில்லையா, ரிசீவ்டு பேலன்ஸ் கரெக்டாக இருக்குமா, இல்லை வேறு எதனா பேமெண்ட்டு பெண்டிங் வைக்கிறாங்களா, அட்வான்ஸ் கரெக்டாக போடுறாங்களா, இந்த மாதிரியான விஷயம். அதாவது நம்ம மைண்டுக்கு இந்த வண்டிக்கு ஏறிட்டனாலே மைண்டு வந்து நம்ம வண்டிக்கும் லோடு ஏற்றணும், அந்த லோடை எவ்வளோ சீக்கிரம் அன்லோட் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு லோடை எங்கே ஏற்றணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா வந்து கடன் கட்டணுன்ற கமிட்மெண்ட்டில் நாம் இருக்கோம். வண்டி டியூ இன்றைக்கி 22,000 23,000 வண்டி டியூ கட்டணும். அது போக நம்மளோட வண்டி மெயின்டெனன்ஸை பார்க்கணும், நம்ம சாப்பாடு செலவு இருக்குது, நம்ம ஃபேமிலியோட செலவு இருக்குது, அவங்களுக்கு வந்து பணத்தை வந்து போடணும். அது போக தான் நீங்கள் வெளியில் கமிட்மெண்ட் வச்சா அதையும் பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயத்த ஒரு ஓன்கம் டிரைவரு அதை வந்து ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து போகிறாங்க. இதில் வந்து வழியில் போலீஸ் இருக்காங்க, ஆர்டிஓ இருக்கிறாங்க, சேல் டேக்ஸ் இருக்காங்க. இவங்க பிடிச்சா அவங்களுக்கு நின்று பதில் சொன்னோம், போலீஸ்காரன் பிடிச்சா அவனுக்கே என்ட்ரி கட் பண்ணிட்டு போகணுமா, திடீர்னு வந்து கேஸ் அடிப்பாங்க, ஃபைன் அடிப்பாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. பத்தாத்துக்கு இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளத்தால் இப்போ லோடும் ஆக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைனு ஒரு ஓன்கம் டிரைவரு ஒரு மென்டல் ப்ரெஷர்லேயே தான் டெய்லியும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஆஃபீஸ் வந்து உட்காந்துருக்கோம் பொதுக்கே டிரான்ஸ்போர்ட்டு சிவகாசியில் அந்த வண்டிங்க எங்கள் கூட வந்து 4 வண்டி 5 வண்டி இங்கே தான் நிற்கிது. எந்த வண்டியும் நாகர்கோவிலில் லோட் ஆகலை, எல்லா வண்டியும் இங்கே வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்து ஆல்ட் ஆகுது வண்டி. எவ்வளோ ஒரு மென்டல் ப்ரெஷர். இங்கே சாப்பாட்டு காசு இல்லைன்னு டிரைவர் வந்து ஒரு பக்கம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு காசு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஒருத்தர் இந்த மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சு, பஞ்சர் போட காசு இல்லை, வண்டி லோட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஓன்கம் டிரைவரு நீங்கள் வந்து வண்டியில் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண அப்படியே வந்து நான் எதுக்கா இந்த வண்டி எடுத்தோம், எதுக்கு நம்ம இந்த டியூவை கட்டுறோம். என் ஃப்ரெண்டு அதான் சொல்லுவான், என்னத்த வண்டி எடுத்து என்னத்த டியூ கட்டி என்னத்த வண்டி மிச்சம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவான். அவன் அடிக்கடி அவனும் வந்து 2 வண்டி ஓனர் தான். ஆல்ரெடி ஒரு வண்டி கொடுக்குற கண்டிஷனில் போயிடுச்சு. அந்த வண்டி ஒரு 10,000 கூட வண்டி சம்பாதிக்கலைன்னா அதுக்கு எதுக்கு அந்த வண்டி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் போயிட்டான். அந்த 2.0 மட்டும் எதனா லோடிங் அப்படி இப்படி செட்டிங் பண்ணி ஓட்டிகிட்ருக்குறோம். ஸோ என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஓடி என்ன தான் உழைச்சாலும் இந்த வண்டி ஃபீல்டை பொறுத்த வரலையும் எப்பயுமே ஒரு மென்டல் ப்ரெஷர்லேயே தான் இருக்கணும். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத வெறும் ஆர்வத்தை மட்டுமே வச்சுட்டு ஆர்வம் ஆசை திறமை, அதாவது திறமை ஓகே அது எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து தூக்கி விட்டுறோம். ஆர்வமும் ஆசையும் அந்த ஒரு விளையாட்டுத்தனத்தால் நம்ம வந்து இந்த வண்டி ஃபீல்டில் வந்து ஒரு ட்ராப் மாதிரி மாட்டிக்கிறோம். பக்காவாக பிளான் பண்ணி ட்ராப் ஆகிடுறோம். வந்து ட்ராப் ஆகிட்டு டியூ கட்டிடுறோம். டியூ அவன் போட்டு ஃபைனான்ஸ் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டியூ கட்டுறதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இந்த பொழப்புக்கு பேசாமல் நான் வேறு எதனா வேலையை செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி போயிடுறோம். அதாவது என் மைண்ட் செட் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நானும் எம்என்சி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் மாதம் 25,000 சம்பாரிச்சிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் பிஸ்னஸ் மைண்டோடையே வந்த ஒரு ஆள். எப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே நான் வந்து அந்த ஸ்கூல் படித்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு வரும்போது இருந்தே அந்த பிஸ்னஸ் மைண்ட்லேயே வந்து நான் வந்துட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது கொரோனா டைம் லாக் ஆன கோழி பண்ணை பிஸ்னஸ்ஸு அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது நான் வந்து விவசாய குடும்பத்து பையன் தான். விவசாயம் எல்லாமே நமக்கு தெரியும். அதுதான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தார் அப்பாவும். ஸோ நான் வந்து அப்போலேருந்து வீட்டில் அதை வளர்க்குறேன் இதை வளர்க்குறேன்னு எதனா ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் பக்காவாக பிளான் பண்ணி கோழி பண்ணை ஸ்டார்ட் பண்ணேன். கோழி பண்ணையில் நல்ல வருமானம் கிடச்சிது. ஏன்னா வந்து யாருக்கு கீழே வேலை செய்கிறது எனக்கு உண்மையாகவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்ன வரலையும் அப்படி தான், என் மைண்ட் செட்டும் அதே மாதிரி தான். நான் யாருக்கு கீழே வேலை செய்யக்கூடாது. ஸோ ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஒரு சில கமிட்மெண்ட்டு குடும்ப சூழ்நிலைக்காக ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வச்சுருந்தேன். அது எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட்டா சூப்பர் ரேஸ் வச்சு தான் ரன் பண்ணிட்டுருந்தோம். அதில் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணது, அதில் தான் வீடியோ போட்டது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டி ஏன்னா இப்போ நான் ஓட்டினது டாட்டா சூப்பர் ரேஸ் ஓட்டினது கூட லோக்கல் வாடகையிலே கொஞ்சம் பெரிய வாடகை லாங் வாடகைலாம் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த வண்டி கூட என்ன பண்ணேன்னா நான் வாங்கி செகண்ட் ஓனர் கண்டிஷன்லேயே வாங்கினேன். அதே கண்டிஷனில் ஓட்டினேன், செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எஃப்சி எடுத்தேன். அவங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் எஃப்சி எடுத்தேன். ஸோ அப்படியே தேர்ட் ஓனர் கண்டிஷனுக்கு வாங்கின ரேட்டோட ஒரு 10,000 கம்மியாக தான் போச்சு வண்டி. ஆனால் சம்பாரித்தேன். 1,70,70,000 முதல்ல போட்டு
அந்த வண்டியில் வந்து ஒரு 1,40,000 வரையும் சம்பாரிச்சிட்டு ஒரு 20,000 செலவு பண்ணி அந்த வண்டியை வந்து அப்படியே கொடுத்தேன். அதாவது அப்படியே தேர்ட் ஓனர் கண்டிஷனுக்கு மாற்றி விட்டேன். ஸோ இது வந்து அந்த வண்டி. இது அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கமிட்மெண்ட் காரணமாக கம்பெனியில் ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி ரெஸ்யூம் போட்டு வச்சுருந்தேன். பக்கத்தில் எம்என்சி கம்பெனி சிப்காட் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து போட்டிருந்தது. அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணி உள்ளே போய் வேலை செஞ்சேன். எதுக்காக வேலை செஞ்சேன்னா, நான் மறுபடியும் இந்த ஃபீல்டுக்கு வரணும். எனக்கு வந்து பணம் தேவை. என் பணம் தேவைக்கு இப்போ வந்து வெளியில் போய் வேலை செஞ்சால், இப்போ டிரைவராக போனால் கூட ஏதோ ஒரு இஷ்யூ நடக்கும். ஸோ நம்ம வந்து படித்த படிப்பை அந்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ரீசன். சரி, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நான் இருந்த அன்னைக்கான சுச்சுவேஷனுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதை யூஸ் பண்ணி உள்ளே போனேன், ஒர்க் பண்ணேன். எனக்கான ஒரு அமௌண்ட் வர வரலையும் அங்கே வந்து ஒர்க் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிஎஃப், இஎஸ்ஐ அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கிளைம் பண்ணி ஒரு அமௌண்ட் வெளியே எடுத்து அதை வச்சு வண்டி எடுத்து அதை தான் இப்போ வந்து ரன் பண்ணி நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், டிவி எதனா பெண்டிங் போயிட்டுருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஒரு 4-5வது மாதத்தில் ஒரு டியூ பெண்டிங் ஆச்சு. அந்த டியூ வந்து அதை ஆன் டைம் அப்போயே கிளியர் பண்ணியாச்சு. அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், அமௌண்ட் டிரான்சாக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. டியூ வந்து பெண்டிங் வச்செல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரையும் வந்தது கிடையாது. எல்லாமே கரெக்டாக டியூ வந்து போயிட்டுருக்கு. அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய வண்டி எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபஸ்ட்டு, உங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு எப்படி இருக்குது, சப்போஸ் எதனா ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு 10,000 20,000 கொடுத்து ஆன் டைம் உதவி பண்ணுறதுக்கு யாருனா இருக்காங்களா, அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியை பாருங்கள். ஒரே பையன் செல்லமாக வளர்த்துட்டேன், டிரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் தயவு செஞ்சு இங்கெல்லாம் வராதிங்க. இங்கெல்லாம் வந்தால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரொம்பவும் கஷ்டம். இன்றைக்கி கூட வந்து குரூப்பில் என்ன வாக்குவாதம் போயிட்டுருக்கு, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்க பாத்ரூம் வந்து போட்டிருக்காங்க. இந்த பாத்ரூமு டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணணுமா, குளிக்கிற இடம் எப்படி இருக்குது தெரியுமா? ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் குளிக்கிற இடம் பாத்ரூம் போகிறது இந்த மாதிரியான பிளேஸ்லாம் வந்து ரொம்பவுமே மோசம். உள்ளே போய் வந்தாலே பல டிசீஸ் வரும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லலாம் வந்து இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் வந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை கமிஷன், நமக்கு தேவை லோடு. லோடு நல்ல லோடாக பார்த்து வெயிட் பண்ணி ஏற்றுறவன் சீக்கிரமாக லாபம் சம்பாதிச்சிட்டு போகலாம். கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு இன்கமில் அப்படியே சஸ்டெயின் ஆகி போயிட்டே இருக்கலாம். அதை தாண்டி நான் எங்கே கிடைச்சாலும் எடுக்குவேன், நான் அங்கே போவேன், நான் இங்கே போவேன்னு சொன்னீங்கன்னா, இங்கேருந்து ஹைதராபாத் போய் என்ன ஒரு நாலேஜ் இல்லாமல், எந்த ஒரு கான்டாக்ட் இல்லாமல் இங்கேருந்து ஹைதராபாத் போயிட்டு அங்கே வந்து 5 நாள் படுத்திருந்து அங்கேருந்து எம்டி வந்த வண்டிங்கெல்லாம் நிறைய வண்டிங்க இருக்குது. லோடு வந்து இன்றைக்கி கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், நாளன்னைக்கு கிடைக்கும். வெயிட் பண்ண நாள் தான் தள்ளி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து 10 ட்ரிப்பு நீங்கள் ஓட்டுறீங்க, 10 ட்ரிப்பில் வந்து 10,000 5,000 மீதி ஆகுது. எல்லா லோக்கல் ட்ரிப்பே எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்து மாதம் டியூ வந்துட்டு தானே இருக்குது. மாதம் டியூ கட்டிகிட்டே தானே இருக்கணும். அதெல்லாம் வந்து நீங்கள் போய் ஃபைனான்ஸ்காரங்கிட்ட சொன்னால் அவன் வந்து ஏற்றுப்பானா? இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காரர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா, எனக்கு டியூ கட்டணும், எனக்கு லோடு கொடுங்கன்னு சொன்னால் அவங்க லோடு கொடுத்து போகிறாங்களா? அதெல்லாம் என்னமே மாறாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே அவங்க வச்சது தான் ரூல்ஸு. ஃபைனான்ஸுக்கு கம்பல்சரி ஃபைனான்ஸு கட்டி தான் ஆகணும். இதுக்கு இடையில் வந்து டிரைவர்ஸ் நாம் இந்த வண்டி பக்காவாக ட்ராப் பண்ணி நம்ம தலையில் ஏற்றிடுவோம். நம்மளுக்கு ஒரு ஆசை, வண்டி ஓட்டினா அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம்னு அப்படி இப்படி வாழ்ந்துடலான்லாம் கனவெல்லாம் கண்டுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அந்த பாட்டெல்லாம் போட முடியாது. அந்த சூரிய வம்ச பாட்டெல்லாம் போட முடியாது, இன்னுமே பண்ண முடியாது. வண்டி ஓட்டலாம், ஒரு நீட்டாக டீசெண்டாக ஒரு லோடு ஒரு லைனு, அந்த லைனை பிடிச்சி அந்த வாடகைலேருந்து இறங்கக்கூடாது, ஏற்றுறது தான் பார்க்கணும். அந்த மாதிரியான பிளான் பண்ணி ஒரு சில ஆஃபீஸை செட்டிங் பண்ணி ஓட்டினீங்கன்னா மாதம் மினிமம் வந்து ஒரு 30 to 35,000 நீங்கள் வந்து ஓட்டி அந்த டியூவை வந்து கட்டி உங்கள் வீட்டுக்கு உங்கள் சம்பளம்னு ஒன்று இருக்குது, அந்த சம்பளத்தை கொடுத்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டென்ஷன் இருக்காது, லோடிங்கு அன்லோடிங்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது இருக்கிற மாதிரி ஒரு லோடை வந்து நீங்கள் செட்டிங் பண்ணி ஏற்றி இறக்கணும். நாங்கள்லாம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டத்தை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கையை காலை பிடிச்சி இந்திக்காரனை கூட்டின்னு வந்து அங்கே இறக்கி ஏற்றி இந்த மாதிரி வண்டியிலேருந்து அன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறக்கி ஏற்றி அவங்ககிட்ட எவ்வளோ வாக்குவாதம் பேசி ஒவ்வொரு லோடை இறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம். நான் நிறைய டைம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் வந்து ஓட்டுவேன். ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் நார்மலாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதில் வந்து பில்லு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, மற்ற எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ரிசீவ்டு எதுவுமே கிடையாது. அது எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லோடை எடுத்துகிட்டு வரும்போது அன்லோடிங் நீங்கள் பண்ணி கொடுக்கணுன்ட்டாங்கன்னா அதில் மாட்டிக்கிட்டோன்னா வைங்களேன் பயங்கர ப்ராப்ளம்.
இது ஹவுஸ் ஹோல்டு ஐட்டத்தில் இருக்கிற ரிஸ்க்கு. இதிலே வந்து யூனியன் இருக்குது. அதில் தான் ஃப்ரிட்ஜு, ஏசி, இந்த வாஷிங் மிஷின் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாமே யூனியன் ப்ராப்ளம் இருக்குது. யூனியன் வந்து என்ன பண்ணுவாங்க, நீ ஒரு பீஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்க வந்து ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருப்பாங்க, மாமூல் வச்சுருப்பாங்க. அது ஒரு பக்கம் ப்ராப்ளம். கேரளா போனாலும் கம்பெனி மெட்டீரியல் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. அதே வந்து வேறு எதனா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனாலும் யூனியன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டிரைவர் காக்கி சட்டை போட்ட டிரைவரு கம்பல்சரி நிம்மதியாக எந்த ஒரு ரோடும் ஓட்டவே முடியாது. எல்லா டைமும் எதனா ஒரு பஞ்சாயத்து போயிட்டே தான் இருக்கும். ஒன்று ஆர்டிஓ பஞ்சாயத்து, இல்லை போலீஸ் பஞ்சாயத்து, இல்லை வந்து வழியில் எதனா ஒரு ப்ராப்ளம், பிரேக் டவுனு, இது எல்லாத்தையும் தான் பார்த்தே தான் ஆகணும். பார்த்தா டோல்கேட்டு, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இவ்வளோ ப்ராப்ளத்தை ஒரு ஆள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது ஃபேஸ் பண்ணி இன்ன வரையிலும் அப்படியே ரன் பண்ணி ஸ்மூத்தாக ரன் பண்ணி ஓட்டிக்கலாம். இது இல்லை இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், அடுத்த நாள் மாறிடும், அடுத்த லோடில் சம்பாரிச்சிக்கலாம், இந்த லோடு லாஸு, அப்படி இப்படின்னு சொல்லி மைண்டு ஒரு மாதிரி ப்ரெஷராகவே தான் இருக்கும். அது வண்டி விட்டு என்னைக்கு டியூட்டி விட்டு ரெஸ்ட்டாக இறங்குறோமோ அன்றைக்கி நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலான்னும் போது கூட அந்த டைம் எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது. இந்த வருஷத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸு 10வது குவார்ட்டர் டேக்ஸ் வண்டி இருந்தால் அது வந்து 6 மந்த் பர்மிட்டு, இயர்லி பர்மிட்டு, இந்த மாதிரியான விஷயம்லாம் ஏகப்பட்டதாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வண்டி எடுக்கணுன்ற மைண்ட் செட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எதுனா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது. ஏஐ வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் 1/2 hour வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னும் நிறைய இருக்குது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டியோட இன்னைக்கு வரலையும் நம்மளோட வண்டி வந்து இப்போ 16 மாதம் ஆயிடுச்சு வண்டி வந்து. ஸோ இன்ன வரலையும் நம்ம வண்டியில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் வந்து ஃபிட்டிங்ஸ் வாங்கி மாட்டியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு vlog-ஆ கவர் பண்ணி போடலான்னு இருக்கேன். அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாருன்னா வண்டி எடுக்கிறாங்களோ இல்லை வந்து வண்டியை தேடிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கான சுச்சுவேஷன் என்னன்றது அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் தான் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறோம். நீங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ இனிமேட்டு வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஓரளவு ரெக்கவரி ஆகி வந்துட்டேன். நான் பார்த்தாலே தெரியும், ஃபேஸ் தூக்கம்ல அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஓரளவு ரெக்கவரி ஆகிட்டேன். ஸோ இதே மாதிரியான அப்டேட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நம்மளோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.